தற்போது நமது இணைப்பில் பேரிடர் மேலாண்மை துறையின் பேராசிரியர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வயநாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த நிலச்சரிவு நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த இயற்கை பேரிடர் நமக்கு வலியுறுத்துவது என்ன? ஏன்னா தொடர்ச்சியாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அசம்பாவித சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இயற்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? இதில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இது கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேரளா மட்டுமில்ல, வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஹைலி ஃப்ரெகைல் ஜோன் சொல்லுவோம். அதாவது அதிகம் லேண்ட்ஸ்லைட்னால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக தான் பிரித்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2 அறிக்கைகள் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒன்று மாதவ் காட்கில் ரிப்போர்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ மாதவ் காட்கில் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34% ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன்ஸ். இந்த இடங்களில் நம்ம மைனிங் ஆக்டிவிட்டி, அன்பிளான்டு காலனைசேஷன், அன்பிளான்டு ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அதில் சொல்லியிருக்காங்க. இதை கஸ்தூரி ரங்கன் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் டவுன் ஸ்கேல் பண்ணி 10% ஏரியா மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் வெரி ஹை டு சிவியர் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ், மிகவும் அதிகமாக நிலச்சரிவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஏரியாக்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அரசாங்கம் இதை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ வர காலங்களில், அதாவது கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை பருவநிலை மாற்றம் ஒரு ரீசன். அதாவது நிலச்சரிவு மட்டும் வந்தால் வெறும் ஒரு மழை, சிறிய அளவு மழை வருது, அதனால் நிலச்சரிவு வருது அப்படின்னும் போது அப்போ இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ ஃப்ளட் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு ஆயிருக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா. அதாவது அதிகமான மழைப்பொழிவு வரும்போது ஃப்ளட்டு வரதுனால நிறைய அரிப்புகள் ஏற்பட்டு அதனால் இந்த நிலச்சரிவு நடந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அபாய எச்சரிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். இது வெஸ்டர்ன் காட்ஸுக்கு மட்டுமல்ல, அதாவது கேரளாவுக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கும் நீலகிரி போன்ற ஏரியாக்களும் நாம் முக்கியமாக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் நான் நினைக்கிறேன். சார், இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது இயற்கை நமக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அங்கே மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதுகாப்பு உணர்வுகள் இருக்கணும், என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவங்க எடுத்துக்கணும்? ஏன்னா காலமாக அவங்க அந்த இடத்துல தான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலச்சரிவு இதெல்லாமே கூட பார்த்துருப்பாங்க. இது பெரிய நிலச்சரிவாக இருக்கிறது, இன்னும் கூட நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் என்ன மாதிரியான விழிப்புணர்வில் இருக்கணும்? ஆக்சுவலாக இது மக்கள் மட்டும் கிடையாது. இதை நம்ம ஒரு இதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி அறிக்கைகள் நிறைய ஆராய்ச்சியாளர்களும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டை இது பண்ணுது. கேரளாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இந்த மாதிரி அறிக்கைகளை ரெடி பண்ணுறாங்க. இது என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வல்னரபிள் ஜோன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஜோன்ஸில் நம்ம 3 விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று கவர்மெண்ட் மிட்டிகேஷன், இல்லை ப்ரிவென்ஷன், இல்லை மேனேஜ்மெண்ட், இந்த 3 ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் அப்படின்னு என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம தடுக்கிறது. ஏற்கனவே இந்த மாதிரி அதிகமாக லேண்ட்ஸ்லைட் வரக்கூடிய ஏரியாக்களில், வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியாக்களில், இல்லை லேண்ட்ஸ்லைட் வந்த ஏரியாக்களில் மறுபடியும் நிலச்சரிவு வராமல் தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன்னா இந்த எஃபெக்டை தடுக்கிறது, மினிமைஸ் பண்ணுறது, குறைப்பது. இந்த பேரிடர் இம்பேக்டை குறைப்பதற்கான வழிமுறைகள். இதுவும் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து இதை நம்ம பண்ணணும். ஏன்னா இது அரசாங்கம் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு வேலை அல்ல. மூன்றாவது மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ நமக்கு அர்லி மார்னிங்கிறது ஒரு டஃப்பான ஒரு ஜாபாக தான் இருக்குது. அதாவது இந்த நிலச்சரிவை முன்கூட்டியே கணித்து இதை நம்ம மக்களிடையே சொல்கிறது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கடினமான ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹை வல்னரபிள் ஜோனில் இருக்கக்கூடிய மக்களை அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது கம்யூனிட்டி பேஸ்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் நம்ம இதை. அந்த இருக்கக்கூடிய லோக்கல் லெவல் மக்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட்டில் கவர்மெண்ட்டுக்கு போகும், கவர்மெண்ட்லேருந்து போகும்போது அங்கே இருக்கிற வில்லேஜ் லெவல் ஆஃபீஸர்ஸோ இல்லை தாசில்தார் லெவல்லையோ இதை என்ன பண்ணணும்னா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி கண்டினியூவஸாக மாக் ட்ரில்ஸ், இந்த மாதிரி நிலச்சரிவு வரும்போது, அதாவது இதற்கான
அறிகுறிகள் என்னென்ன, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பெரிய அளவு நிலச்சரி வரும்போது, இப்போ இந்த மாதிரி ஏரியாவில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒன்று வந்து அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆற்றோட மண்ணோட கலர் மாறும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்பர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஆகும்போது அந்த ஆற்றோட தண்ணியோட கலர் மாறும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்போ வந்து இங்கே லோக்கல் லெவலில் இருக்கிற மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்களால ஓரளவு எச்சரிக்கை உணர்வோடு இருந்து அந்த இடத்துலேருந்து அவங்க எவாக்குவேட் பண்ணி போக முடியும். அதே மாதிரி சவுண்டு, மேலே ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகுது அப்படின்னா ஒரு ரம்லிங் சவுண்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் உருண்டு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு டைம் கொடுக்கும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வீடுகளோ இல்லை வந்து வீட்டில் இருக்கிற சுவர்களில் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகும். அதாவது வீடு வந்து கொஞ்சம் பூமிக்கு அடியில் போக ஆரம்பிக்கும். அதாவது இந்த லேண்ட்ஸ்லைடுன்றது உடனே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி கிடையாது. பல நாட்களாக மண்ணோட தன்மையை பொறுத்து மழையோட தன்மையை பொறுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு கிரவுண்டில் வந்து கிராக்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்து மக்களுக்கான ஒரு சிறு வந்து எச்சரிக்கையாக தான் நம்ம எடுத்துக்கணும். இதை பேஸ் பண்ணால் மக்கள் வந்து இதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணால் அந்த லோக்கலில் இருக்கிற மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஓரளவு அவங்களுக்கு வந்து புரிய வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, இந்த மாவட்டங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும், இப்படி வந்தால் நீங்கள் வந்து எஸ்கேக ஆகணும் அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து பண்ணணும். அதே மாதிரி வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அதிகமான மழைப்பொழிவு அலர்ட் கொடுக்கும்போது, இப்போ நான் வந்து 5 நாளைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் வந்து ஐஎம்டி நம்மளால் இப்போ கொடுக்க முடியுது, இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா எவ்வளவு மழைப்பொழிவு இந்த மாதிரி ஹை வல்னரபிள் ஜோனில் வரும்போது நமக்கு வந்து பொருளாதார சேதம் வந்து இரண்டாவது, உயிர் சேதம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வல்னரபிள் ஜோனில் இருக்கிற மக்களை எவாக்குவேட் பண்ணி சேஃபாக இருக்கக்கூடிய நியர்பை ஷெல்டரில் வந்து அவங்கள வந்து தங்க வச்சுக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஏன்னா ப்ரிடிக்ஷன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக வந்து நம்ம வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம்.